ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர். அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தேனால் ஆடி தபசு, கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், அது பெரிய ஏற்றம். அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். ஆடி தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாளாக கொண்டாட்டம் நடக்கும். இந்த ஆடி தபஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி விரதம், அது 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் 10ஆம் தேதி 10/8/2024 அன்றைக்கி வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகவும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் இருக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து, அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்வில் பாதி பேரில் பார்த்தேனால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னன்னே தெரியாது, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது. அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா,
விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அவளை பார்த்தாலேயானால் விருச்சிக ராசியில் இருப்பாள். ஏன்னா சந்தியில் வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு வரலும் அவளுடைய ராசி என்னன்னே தெரில, என்ன லக்னம்னே தெரில, இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமானே இருக்கா. இதனால் பார்த்தாலும் இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாகி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்கார். 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து 11ஆம் அதிபதி இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் இருக்கக்கூடும். ஷார்ட் ட்ரிப் வெளியில் ஊர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாக செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நீங்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பேசாமல் இருக்கிறதே நல்லது. பேசினீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் நீங்கள் கேட்டுட்ருக்கிற இடத்துல அந்த வேகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. புதிய கடன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு நாள் தனித்த குரு இருந்தவர் இப்போ வந்து உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4, 5, 9க்கு உண்டானவர். அதாவது 4, 9க்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் விசேஷம். இதன் மூலியமாக புதிய தொழில் அமையும். அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த அரசாங்கம் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அரசியல் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ரியல் எஸ்டேட்டுக்கு, அதாவது லேண்டு சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, இந்த ரோடு போடுறது, அதை தவிர வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனான சூரியன் அவரும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போய் புதனோடு சேர்ந்து போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள், தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையற்ற செலவுகள் வரும். ஏன்னா 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார். சூரிய பகவான் ராசிநாதனும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தேவையற்ற அரசாங்கம் சம்பந்தமாக தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரும். சந்திர பகவான் ராசியில் வரும்போது பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சியும், ராசிநாதன் ராசியில் ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் கண்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இது 8ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம்.
உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பரிவர்த்தனை யோகம் புதனோடு அமையிறது. இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். பேச்சில் நல்ல என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையாக ஆராய்ந்து பேசக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கூர்மையாக ஆராய்ந்து நல்லபடியாக பேசக்கூடிய காலகட்டமாக அமையும். குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பேசும்பொழுது உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதற்கு அடுத்தவர்கள் முனைவார்கள். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல 10ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்களேனால் 3ஆம் இடத்தினுடைய சந்திர பகவான் உங்களுக்கு முயற்சிகளில் சிறு செட்பேக்கை கொடுப்பார். வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுப்பார். ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-10க்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.